நமஸ்காரம். ஆனந்தமாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி போஸ்டிங் திருமந்திரம். நம்ம ஏற்கனவே 2 போஸ்டிங் பண்ணியிருக்கோம் திருமந்திரம். நீங்கள் அதை பார்க்கலன்னாக்கா ராம் இக்னைட்ஸ் என்னோடய யூடியூப் சேனலில் போய் முதல் 2 போஸ்டிங்கும் பாருங்கோ. இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அது கண்டினியூட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்க்க போகிறது முதல் தந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். மந்திரத்தோட நம்பர் 139 139. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அமேசிங். நம்மளுடைய ராம் இக்னைட் சேனலில் பார்த்தேன்னாக்கா ஆத்ம ஜானம் தான் அது மெயின் டாபிக். அதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா போஸ்டிங்குமே மோரார்லெஸ் அதை சுற்றி தான் வருது. இதுவும் திருமூலரும் அதை தான் சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். ஞான யோகத்தை பற்றி சொல்கிறதுன்னா எப்படின்னாக்க, ஆத்ம ஜானம் அடையணும்னாக்க ஒரு குருவும் சாஸ்திரமும் இல்லாமல் முடியாது. நம்ம சாஸ்திரத்தில் ஆத்ம ஜானம் அடையிறதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. மெயினாக உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இந்த 3ஐயும் எல்லாரும் படிக்கணும். பகவத்கீதை நான் நிறைய போஸ்டிங்கில் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேருந்து எல்லா ஸ்கூல்லேயும் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வெளிநாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு இல்லை அப்படின்னு அது படித்தா தான் தெரியும். ஒரு பெரிய பொக்கிஷம், நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் என்னென்னாக்கா இந்த பகவத்கீதையும் 11 உபநிஷங்களும் அப்புறம் பிரம்மசூத்திரமும் படிக்கணும். படித்தா தான் நம்மளுக்கு தெரியும் மனிதனாக பிறந்ததோடைய பயன் என்ன, நம்ம பிறவி பயன் என்னங்கிறது தெரியறதுக்கு வேணும். அப்போ ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்க முடியும். ஏன்னா குருக்கு தான் தெரியும் நம்ம இப்போ எந்த லெவலில் இருக்கோம். இந்த டீச்சருக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன லெவலில் இருக்கோம். அதுக்கு தக்கன ஆரம்பிப்பாங்க சொல்லிக் கொடுக்குறது. நம்மளுடைய ப்ரிப்பேர்னஸுக்கு தகுந்தாப்பில் அல்லது நம்மளை ப்ரிப்பேரை கரெக்டாக பண்ண வச்சு அப்புறம் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. ஸோ ஒரு குரு வேணும். ஏன்னா அவர் அவரோட குரு மூலமாக கற்றுட்டுருக்கார். இந்த பரம்பரையாக வந்திருக்கார். அவருக்கு ஒரு சாஸ்திரம் வேணும். 2 வேணும். ஒரு மேப்பும் வேணும், ஒரு கைடும் வேணும். அந்த சாஸ்திரமும் குருவும் வச்சுட்டு அவர் சொல்லி கொடுக்குறத நம்ம ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போய் அவருக்கு சேவை பண்ணி நம்ம அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது குருன்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆத்ம ஞானம் அடையணுங்கிற ஒரு இச்சை வந்துடுதுன்னா, ஒரு ஆசை வந்துடுதுன்னா, அப்போ when the student is ready the teacher appearsங்கிற மாதிரி, டீச்சர் ஒரு ஹியூமன் ஃபார்மில் தான் வரணுன்ட்டு இல்லை. ஒரு அனிமலாக வரலாம், ஒரு நாயாக வரலாம், ஒரு எறும்பாக வரலாம், ஒரு பறவையாக வரலாம், ஒரு யூடியூப்பில் உள்ள வீடியோவாக வரலாம், ஒரு புக்கு படிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது கரெக்டாக குரு வருவார், குரு அருள் கிடைக்கும். ஓகே. அப்போது இவர் என்ன சொல்கிறன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னா நடத்தோம்னா, ஒரு குருவை அணுகி இந்த சாஸ்திரத்தை படித்து நம்மளுடைய நான் யாருங்கிற ஆத்ம ஞானத்தை அடையணும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். திருநாமம் செப்பல்னாக்க அவரை சர்வீஸ் பண்ணணும், அவருக்கு தொண்டு புரிய வேண்டும், அவரின் பெருமைகளை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லணும், அவரை சேவை புரிய வேண்டும், ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணணும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். இங்கே திருவார்த்தை கேட்டலில் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். அவர் சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும். அந்த காலத்திலலாம் கேட்டல் மூலமாக தான் நடந்தது. இப்போ மாதிரி புக்குக்கெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஸோ அதை கேட்டுட்டே இருக்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும். அது கேட்டால் மட்டும் போகாது, அதை சிந்திக்கணும். சிந்திக்கும் போது அதில் உள்ள நம்மள்ட்ட இருக்கிற ஐயப்பாடுகள் எல்லாம் இருக்கும். அதை திரும்ப போய் குருகிட்ட போய் அந்த ஐயங்களை நீக்கி கொண்டு அதிலேயே திரும்ப நினச்சிண்டு அதன்படியே வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்போ தான் அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஞான யோகம் தான் இது. எப்படி கேட்பது, ஐயங்களை நீக்குவது, சிந்தித்து அதிலேயே நிலைப்பாடாக இருப்பது, இதை 3 தான் சொல்கிறார். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அவர் கொடுக்குற கருத்தை க்ளீனாக சிந்திக்கணும். அதுதான் இதை சொல்கிறார். ஸோ ஏன் குருன்னு என்ன, இது ஒரு சமஸ்கிருத வேர்டு. குனாக்க அறியாமை, மலங்கள், மும்மலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மலங்கள். ரூங்கிறது யார் போக்குவாரோ, நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம ஆன்ம மலம் கர்ம மலம்லாம் இருக்கு. அந்த மலங்கள் 3 மலங்களையும் போக்கக்கூடியவர் தான் குரு.
அவர்கிட்ட போனால் தான் நம்ம வந்து இந்த மாயையிலேருந்து விடுபட்டு நம்ம யாருங்கிறத புரிஞ்சுண்டு நிலையாக சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல மந்திரம் இல்லையா? மந்திரம் 139. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னா சொல்கிறது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அவர் சொல்கிறத கேட்கணும். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்போ அடுத்த மந்திரம் வந்து 145 மந்திரம். இன்றைக்கி எல்லாமே முதல் தந்திரம் தான் பார்க்க போகிறோம். அதனால் எல்லாத்துலேயும் முதல் தந்திரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது மந்திரம் வந்து 145. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழிதிட்டு பெரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். இவன் திரும்பவும் சொல்கிறார், ஆத்ம ஞானத்தை அடை, நீ யார் என்று புரிந்துகொள். திருமூலரோட திருமந்திரத்தை படித்தாச்சுன்னாக்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். ஒரு குரு மூலமாக படித்தா இன்னும் அதோட பலன்கள் ஜாஸ்தி. ஓகே, நம்மளுக்கெல்லாம் கிடைத்த பொக்கிஷம் இவர்களெல்லாம். நம்ம பூமியில், இந்த புண்ணிய பூமியில் வந்து அந்த பூமியில் நம்ம பிறந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான ஒரு விஷயம். இவர் என்ன சொல்கிறார் மந்திரத்தில் 145. ஏன் நான் மந்திரம் சொல்கிறேன்னா, நீங்கள் புக்கு இருந்ததுன்னா நீங்களும் பார்த்துக்கலாம். அப்புறம் அதில் விளக்க வர இதோட பெருசாக இருந்தால் கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு. அப்போது ஒருவனுக்கு வந்து யாரையும் ஒருத்தர் உயிர் போயிடுத்துனாக்க ஊரை உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூடி ஒப்பாரி வச்சு ஓலமிட்டு அழுவார்கள், எல்லாம் அழுவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெரினை நீக்கி பிணமென்று போரிட்டு. அப்படியே இருந்தாக்க நேரமாக ஆக அவன் பேரெல்லாம் கிடையாது. அவன் பேரை விட்டுட்டு அவனுக்கு வந்து பிணம்னு பேர் வச்சுருவான். அந்த பாடியை தூக்குப்பா, பிணத்தை தூக்கு. எப்போது பிணத்தை எடுப்பீங்க? கோவில் திறக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க பயப்படுவாங்க, எழுத்து விட்டு பயப்படுவாங்க. ஏன் சொந்தக்காரங்களே பயப்படுவாங்க. ராத்திரி ஒரு ஆள் இறந்து போய்ட்டோன்னா அவர் கூட இருக்கணும்னாக்க நம்ம ஏன்னா அப்படி கண்டிஷன் இங்கே ஆகிருக்கோம். நம்ம அப்படிப்பட்ட பாடி தான் நம்மள்டே இருக்குது. அது நம்மளுக்கு புரியல. அப்போது அந்த பாடி உயிர் பிரிவதற்கு முன்பாக நான் யார் என்ற ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் தான் இங்கே வந்து அதோட குறிக்கோள். அவர் சொல்லக்கூடிய குறிக்கோளை தவிர்த்தி பயமுடுத்துறதை பற்றி குறிக்கோள் இல்லை. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. சூரியங்காட்டிடைனா அங்கே என்னன்னாக்கா சடங்களெல்லாம் முடிச்சுட்டு அந்த பணத்தை வந்து பாடையில் வச்சு சுடுகாட்டு கொண்டு போய் அங்கே வந்து தூதுவளையெல்லாம் இருக்குமாங்க. அந்த சுடுகாட்டு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு எரித்துட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டுன்னா அங்கே கொளுத்திட்டு நீரிலில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. ஒரு குழி போட்டுட்டு மறந்து போயிடுவோம், அவ்வளோதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கண்ணதாசனோட பாட்டு நான் இருக்குல்ல, அது இதை பார்த்தா அவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த உடம்பு வந்து என்னங்கிறது அட்லீஸ்ட் இந்த போஸ்ட் டீம் பார்க்கும்போது அதை பற்றி 6000ங்கிற ஒரு உந்துதல் வர வேண்டும். இந்த ஒரு வெஹிக்கிள் தான் இது. நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணுன்னா ஒரு வண்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோதான். அப்போ அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது என்னது? டெஸ்டினேஷன் என்னது? நான் யார் என்ற ஆத்ம ஞானத்தை அடைதல். திரும்ப திரும்ப என்னோடய போஸ்டிங், எல்லா போஸ்டிங்கும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மனிதனாய் பிறந்து, அது இந்தியாவில் பிறந்து இதை புரிஞ்சிக்க வேண்டியது. எல்லா புக்கும் படித்தேங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் எல்லாரும், ஞானிகள் எல்லாரும் இதைத்தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. திரும்ப பார்க்கலாமா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அப்போது நம்ம வந்து இதை சாஸ்வதான்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் இன்னொன்று அர்த்தமும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இந்த உடம்பு எப்போ வேணா போகும். நம்ம சாஸ்வதம் நினச்சிக்க முடியாது, எப்போதும் இருப்பேன்னு. அப்போ எப்போ வேணா போகும்னாக்க ஏன் வேண்டாத சண்டைகள்? நான்ங்கிற அகங்காரம் எதுக்கு? மற்றவாளை புறம் பேசுதல் என்ன? வேண்டாத டயத்தில் மற்றவனை பற்றி பேசி அவனை கீழ் தட்டணும்னு பார்த்து வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை பின்னாலேருந்து பேக் ஸ்டாபிங்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் வேணுமா? நிலையில்லாத இவ்வாழ்க்கையில்
எவ்வளவு குறைய டயம் இருக்குது, அந்த குறைய டயத்தில் நம்ம வந்து நான் யாருங்கிற ஆத்ம ஞானத்தில் அடையிறதுல டைம் ஸ்பெண்டு போகிறார்களா அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு நாள் நம்மளுக்கும் இந்த சாவு வரும் என்பதை அறியாமலே, அதை தடுக்கும் ஆத்ம ஞானத்தை அடையாமலே எல்லாரும் அழிந்து போகின்றாருங்கிறத ஒரு ஆதங்கமாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த என்ன மசான வைராக்கியம்னு, சுடுகாட்டுக்கு ஒருத்தர் போகும்போது இனிமேல் நான் அப்படி இருப்பேன், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுவேன், சாப்பாடெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுவேன், மற்றவங்கள குறை பண்ண மாட்டேன், எல்லோரும் கூடயும் அன்பாக இருப்பேன், மற்றவங்க எனக்கு ஏதாச்சும் சொன்னால் கூட நான் பொறுமையாக இருப்பேன்லாம் நினைப்போம். ஆனால் 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா மறந்து போயிடுவோம். அதனால் இது வந்து ஒரு டிசிப்ளின். திரும்ப 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 இதை நினச்சிக்கணும். காலையில் ஏந்துட்டு நைட்டு வர இதையே, அதுதான் முதல் பாட்டில் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த குருவோடு சொன்னோமே, அதில் என்ன சொல்கிறாரு, குரு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உருவு சிந்தித்தல் தானே. அதை சிந்திச்சுட்டே இருந்தால் தான் இது வரும். இது ஒரு பெரிய ஹேபிட் க்ரியேஷன் பண்ணணும் நம்மளுக்கு. இது 2வது மந்திரம். இன்னும் 2 மந்திரம் பார்க்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம், டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மந்திரம் வந்து 171. ஈட்டிய தேன்பூ மனம் கண்டு இரதமும் கூட்டிக் கொணர்ந்து ஒரு கும்பிடை வைத்திடும், ஓட்டித் துறந்திட்டு அது வலியார் குளக் காட்டிக் கொடுத்து கைவிட்டவாறே. நல்லா சொல்கிறாரு, நல்லா இருந்தது. ஈட்டிய தேன். ஏன்னா திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லைஃப் டயத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீ யோசிப்பார், காலையிலேருந்து ராத்திரி வரை ஒரு ஜேர்னல் எடுத்து, ஒரு டைரி எடுத்து எழுது. உன் டயத்தை நீ எதுக்கு பண்ணுற? எதெல்லாம் வேணுமோ, உணவு, உடை, இருக்க இடம் எல்லாம் வேணும். ஆனால் ஒன்றுக்கு பின்னாலேயே போய் அதையே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கார் இருக்குன்னா அதில் 4 வீல் இருக்குது, ஒரு டயரில் மட்டும் காற்று அடைச்சுட்டே இருந்தால் அந்த கார் ஒழுங்காக ஓடுமா? ரைடு வந்து பம்பியாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மள என்ன பண்ணுறோன்னா, அந்த பைசா 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 பைசான்னு வேண்டி தான். பைசா இல்லாமல் நான் பைசா வேண்டாம் இல்லை, பைசா ரொம்ப முக்கியம். ஆனால் பைசா ஒரு முடிவு கிடையாது, ஒரு எண்டு கிடையாது, ஒரு மீன்ஸ். இதை மாதிரி படிக்கிறதுக்கு பைசா இருந்தால் தான் படிக்க முடியும், அதெல்லாம் கேட்க முடியும். ஆனால் அதோடு நிப்பாட்டாமல் அதுலேயே பகலாக அதுலேயே பண்ணிட்டு உடம்பை விட்டு, ரிலேஷன்ஷிப்பை விட்டு, நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறத விட்டு, கடைசியில் அந்த ஒரு நாள் டக்குன்னு எப்போ போகிறோன்னே தெரியாமல் அந்த பைசா நம்மளும் செலவழிக்காமல் மற்றவாள் எங்கேயோ போகிறது. அந்த பைசானால் மற்றவங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கெடுதல் கூட வரலாம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸி மணி ஆகிடுதில்ல அவங்களுக்கு. அதைத்தான் இதை சொல்கிறார். அதுக்கு வந்து என்ன சொல்கிறார், உதாரணம் முதல்ல அது என்ன அர்த்தங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து இதோட பாடத்தை திரும்ப பார்க்கலாம். ஒரு தேன் என்ன பண்ணுறதுன்னா, நிறைய மலர்களை போய் நுகர்ந்து 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 அந்த தேனை எடுத்து அப்படியே மரத்துக்கு இடையில ஒரு 2 கிளைக்கு இடையில அந்த தேனீகள் வந்து அந்த தேன் கூட கட்டி, கடைசியில் என்ன ஆகும் பார்த்தோன்னா, ஒருத்தன் வந்து நல்ல தீப்பந்தத்தை கொண்டு வந்து அப்படியே அதை வெறிச்சு அந்த தேனடையை எடுத்துகிட்டு போயிடுவான்ல. அது ஏன்? அது வந்து ஹிங்காரம் பண்ணிட்டு சத்தம் போட்டு நான் தேன் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். அதே மாதிரி தான் அந்த பைசா உள்ளவன் எங்கள்கிட்ட பைசா இருக்குன்னு டாம்பீகமான வாழ்க்கையை காட்டி, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஆக்டிவிட்டி. அந்த தேனி வந்து சும்மா இருக்காது, பூக்கு போகும், அங்கே வரும் இங்கே வரும். அதை மாதிரி வேண்டாத விஷயத்தில் தன்னை அறியாமல் மற்றதுக்கெல்லாம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் யார் செய்வான். அந்த வலியாருங்கிறது, வலியாருங்கிறது இங்கே எமன் எடுத்துக்கலாம். நம்ம எமன் வந்து இந்த உடம்பை எடுத்துகிட்டு போகும்போது, அல்லது வேறு யாராவது பைசா திருடன் வந்து திருடிட்டு போகும்போது அந்த பைசா வந்து நிலையாமையை வந்து அப்போ தான் புரிஞ்சுப்போம். ஸோ பைசா வேணும், அதுக்கு ஒரு லெவலோடு வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திரத்தை திரும்ப ஒரு தரம் பார்க்கலாமா? இந்த மந்திரத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் ஈட்டிய தேன். ஈட்டிய தேனா அது வந்து பூவிலேருந்து போய் எடுத்துன்னு வந்து பூ மனம் கண்டு, ஒவ்வொரு பூவோட மனத்தை பார்த்துட்டு அதோட தேனை எடுத்து இரதமம்னா தேன் கூட்டி குணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும். அதை எடுத்துன்னு வந்து மரத்தில் 2 கொம்புக்கு நடுவில் கரெக்டாக அதை கட்டி தேனை அந்த கூடை கட்டி ஓட்டி துறந்திட்டு அது வலியார் கொள்ள, அந்த அந்த தேனியை ஒருத்தன் வரட்டி வலியாருன்னா அந்த எடுக்கிறவன் என்ன செய்யறான், காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. அந்த தேனி தான் சத்தம் போட்டு அங்கே எங்கேயும் போய் நான் இங்கே தேன் கூடு கட்டுறேன்னு அது காமிச்சு கொடுத்து போயிடும். ஸோ அந்த தேனி வந்து மனம் நிறைந்த பூக்களில் வந்து தேனை சேகரித்து திரட்டி கொண்டு ஒரு மரத்தின் கொம்புக்கு இடையில வச்சு கூடு கட்டி வச்சுருக்கும். அதை கண்ட மனிதர்கள் என்ன செய்வாங்க, தீப்பந்தத்தை வச்சு அந்த தேனிகளை ஓட்டி விட்டு தேனடையே எடுத்துக்கொள்வார்கள். தேனி வந்து சத்தம் போட்டு அங்குங்கும் திரிந்து தான் சேகரித்த தேனை காட்டி கொடுத்து தேனை இழந்துவிடும். அதே போல
செல்வம் ஒன்றிலேயே மனதை செலுத்தி தன் செல்வத்தை தன் செயலினாலே இழந்து விடுகிறார்கள். ஆத்ம ஞானம் அடைய வேண்டும். செம்ம பாட்டு இந்த 3. இன்றைக்கி 15 வச்சுக்கலாம். 15 அல்லது 20 தான் மேக்ஸிமம். அப்போ தான் அவங்களுக்கு நீங்களும் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ இந்த 3ம் பண்ணியிருக்கேன். திரும்ப கேளுங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ, ஆத்ம ஞானத்தை அடிங்கோ. நன்றி.